தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே கர்த்தர் தந்த கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஜெப நாட்களிலே அநேக செய்திகளை கேட்டு வருகிறோம். தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், உங்களோடு இடைபடுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நான் பேச விரும்புகிற காரியம், லிசன் டு குட் மெசேஜஸ் ஆர் வர்ஷிப் ஈவன் வென் யூ ஒர்க். அதாவது நீங்கள் நல்ல செய்திகளை கேட்கும்படியாக நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறது இதுதான். நல்ல செய்திகள், நல்ல தேவ வார்த்தைகளை கேட்கணும். அது மாத்திரமல்ல, வேலை செய்யும் பொழுதும் ஒரு ஆராதிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி ஆனால் அதான் சொன்னல, நான் நேற்று தினத்தில் சொன்னது போல் நம்ம அதிகமாக எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மொபைல். இன்றைக்கி நாட்களில் இது தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம கையில் ஒன்று இருக்கிறது என்றால் அது ஒரு மொபைல் ஃபோன். அதில் அதிகமாக இந்த நாட்களிலே யூத்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படி போனாலும் எல்லா தரப்பட்டவர்களும் யூஸ் பண்ணுகிறது ஒரு யூடியூப். ஆமென். ஆனால் இந்த நாட்களிலே தேவனுடைய பெரிதான கிருபையால் அநேக நல்ல கர்த்தருடைய வார்த்தைகள் அனுதினமும் நம்ம மொபைலில் வந்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே யாராவது போஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க சில வார்த்தைகளை குறித்தோ சில வசனங்களை குறித்தோ. இந்த வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்றால் நல்ல செய்திகள். நான் நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் நம்ம கேட்டு நம்ம அதில் குழம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சில தேவ மனுஷர்கள், சில தேவனுக்கு நெருக்கமாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஒரு பெரும் கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது. அதில் சிலர் நன்றாக, நான் சில பேர்களே சொல்லலாம். பாஸ்டர் ஜான் சாம் ஜாய்சன், டேவிட் சாம், பாஸ்டர் பென்ஸ், அதே போல் ஏசி ஆவடி, அதே போல் ஆபிரகாம் தாமஸ் பாஸ்டர் அசம்பிளிஸ் ஆஃப் காடில் இருக்கிற ஊழியர், இப்படி ஏசியாவடி பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ், ஜஸ்டின் மோசஸ், ஸ்டான்லி பாஸ்டர், இப்படி அநேகர், ஈவன் ஃப்ரெட்டி ஜோசப், இப்படி இவர்கள், அதே மாதிரி எம்டி ஜெகன், இப்படி அநேகர் இன்னைக்கு அநேக சத்திய வார்த்தைகளை நம்ம யூடியூப்பில் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த வார்த்தைகளை நம்ம ஜெபத்தோடு, ஆண்டவரே ஏதோ சூழ்நிலையில் இருக்கும் ஆண்டவரே, எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜ், ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரம் உள்ள மெசேஜோ 1 மணி நேரம் உள்ள மெசேஜோ நீங்கள் கவனித்து கேட்டு பாருங்கள். உண்மையாகவே கர்த்தர் அதன் மூலியமாக உங்களோட பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை உங்களிடத்தில் ஆண்டவர் விரும்புவார். அதை நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தரோடு இருக்கிற ஒரு ஃபீலை, இப்படியாப்பட்ட சம்பவங்கள், இப்படியாப்பட்ட அந்த லிசனிங் டு காட்ஸ் வேர்ட் அப்படின்னு இருக்கும்போது அது நம்மளுக்கு கிடைக்கிறதா இருக்குது. அது மாத்திரமில்லை, நீங்கள் எல்லாரும் 24 மணி நேரமோ இல்லை 12 மணி நேரமோ நீங்கள் ஆராய்த்து கொண்டு இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வேலை இருக்கிறது. சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்னு வேதத்தில் இருக்குது. அப்போ வேலை செய்யணும். ஆனால் வேலை செய்யும் பொழுதும் நம்ம கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு பாடல் பாடி துதி சத்தத்தோடு நம்ம என்ன பண்ண முடியும்? தேவனை ஆராதிக்க நம்மளால முடியும். அது அருமையான ஜனமே, நீங்கள் எப்படி பாஸ்டர், எப்படி நம்ம ஆராதிக்க முடியும்? எப்படி வேலை செய்யும்போது இல்லை, நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், அது ஆராதனை. துதி செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த வேலை செய்ய வைத்திருக்கீங்க, பலனை கொடுத்துருக்கீங்க, இந்த நாளை காண வைத்திருக்கீங்க, நமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுவதே ஒரு ஆராதனை தான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிப்பது ஒரு ஆராதனை தான். கர்த்தரோடு நீங்கள் பேசுகிற, கர்த்தரை உயர்த்துகிற எல்லாம் ஒரு ஆராதனை தான். அப்போது ஜெபிக்கும் பொழுதோ சரி, நீங்கள் வேலை செய்யும் பொழுதோ சரி, நீங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் சரி, நீங்கள் பாடல் கேட்கலாம். பாடல் கேட்கும் பொழுது இந்த பாடலை சேர்ந்து பாடலாம். கர்த்தருடைய வார்த்தை நிறைந்த பாடல்கள்
அநேகம் உண்டு. இப்படி நீங்கள் இதை கேட்டு அதோடு சேர்ந்து பாடும் பொழுதும் அதுவும் ஒரு ஆராதனை தான். அதனால் நீங்கள் வேலை செய்யும் பொழுதும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தேவனை ஆராதிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ஜெப நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் நான் முடிஞ்சிருச்சு, எனக்கு அந்த 1 மணி நேரம் ஜெபம் முடிஞ்சிருச்சு, என் கடமை முடிந்து விட்டது என்று இல்லாமல் அநேக கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க, நல்ல கிறிஸ்துவ பாடல்களை கேட்டு அதோடு சேர்ந்து நீங்களும் பாடி தேவனை ஆராதிங்க. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்று பாடு கேட்கும் பொழுதே உங்கள் இருதயத்தில் அந்த நன்றி நிறைந்த இருதயம் பெருக கடவுது. அதே போல என்னை காண்பவர், என்னை காக்கிறவர், இப்படி அநேக பாடல்கள் இருக்கு. என்னை விட்டு கொடுக்காதவர் அப்படிங்கிற பாடல் இருக்கு. அழகான கண்களை என்னை கண்டது. இதெல்லாம் பாடும் பொழுது ஏதோ ஒரு பாட்டாக கேட்காமல் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை என்று நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அது உண்மையாகவே ஒரு மகிமை உள்ளதாக இருக்கும். அதனால் இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, உங்களோடு இடைப்படுவாராக. நல்ல வார்த்தைகளை கேளுங்க. எதோ நியூஸிட்டு எதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறது காட்டிலும் ஒரு மெசேஜை போட்டுட்டு ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் அந்த வார்த்தையை கேட்டு பாருங்க. உண்மையாகவே அது ஆறுதலாக இருக்கிறது. அதனால் கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தையின் மூலியமாக உங்களோடு பேசட்டும். நீங்கள் ஆராதிக்கிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களாக மாற கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி செபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் ஒவ்வொருவரும் கர்த்தர் பேசுவீராக. ஆண்டவரே, தனிப்பட்ட நேரத்தில், தனிமையான நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக, ஆண்டவரை வேலை செய்யும் பொழுது உம்மை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக ஆண்டவர் கர்த்தர் ஆண்டவர் இவர்களை மாற்ற வேண்டுமாக செபிக்கிறேன். ஆண்டவரோட நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். ஆண்டவரே, ஊழியத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி, ஊழியத்தில் ஒரு ஆண்டவரே பெரிய அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி, ஆண்டவரே சுத்தம் அவர்கள் இருக்கிற இடங்களிலே, அவர்கள் குடும்பத்திலே ஆண்டவர் இது நிமித்தமாக கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளிட வேண்டுமாக செபிக்கிறேன். கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, நீர் மாத்திரம் பெருக வேண்டுமாய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you.